தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழர் என்றே சொல்வோம், தமிழகத்தை வெல்வோம் என்ற மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன், ஹிந்தி வேண்டாம் என்று கூறும் திமுகவினர் திருப்பூரில் டாஸ்மாக் கடையில் மட்டும் ஹிந்தியில் எழுதி வைத்துள்ளனர் என்று விமர்சித்தார். தேர்வெழுதி 15 ஆண்டுகள் கடந்தும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன், தூய்மைப் பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் கண்ணீர் வடிக்காத ஆட்சியை நாம் காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஈடியை பயன்படுத்தியிருக்கிறது, வருமான வரித்துறையை கையில் வைத்திருக்கிறது, இப்பொழுது சென்சார் போர்டை கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் புரியவில்லையோ தெரியவில்லையோ தெரியவில்லை, எதுவுமே புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, இந்தியாவின் பீனிக்ஸ் பறவை போன்ற நகரம் திருப்பூர் என்றும், இந்திய அரசிற்கும் தமிழகத்திற்கும் வருமானம் தரும் நகரத்தை திமுக அரசு குப்பை மேடாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஒரு பீனிக்ஸ் பறவையாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஒரு சின்ன ஒரு நகரத்துல இவ்வளவு பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதையெல்லாம் திருப்பூர் நகரம் இன்னைக்கு இந்தியாவுக்கே பறைசாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டு உற்பத்தி திறன்ல திருப்பூரினுடைய பங்கு, 80,000 கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு,